கடலுக்கு மண்டமில்ல அமைக்கப்பட்ட தற்காலிக இடர் முகாமைத்துவம். இதிலே 78 குடும்பங்களை சேர்ந்த 2 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிலப்பகுதிகளிலே வெள்ள நீர் புகுந்ததினாலே அந்த மக்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்வு நிலை பாதிக்கப்பட்டதினால் அவர்கள் இங்கே தற்காலிக தங்க முகாமிலே கடந்த 3 நாட்களாக இப்பொழுது தங்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாட்டுக்கழியிலிருந்து முழு கழியும் இதுக்கான் வருது. வணக்கம். இது கல்லுண்டா இளைஞர் சேவை மன்றத்திலே அமைக்கப்பட்ட தற்காலிக இடர் முகாமைத்துவ முகாம். இதிலே 78 குடும்பங்களை சேர்ந்த 302 பேர் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே தங்க வைக்கப்பட்டுள்ள மக்கள் நவாலி கிழக்கு J135 மற்றும் நவாலி தெற்கு J136 பிரிவை சேர்ந்த புதிய குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த மக்கள். அந்த தாழ் நிலப்பகுதிகளிலே வெள்ள நீர் புகுந்ததினாலே அந்த மக்கள் அவர்களுடைய அன்றாட வாழ்வு நிலை பாதிக்கப்பட்டதினால் அவர்கள் இங்கே தற்காலிக தங்க முகாமிலே கடந்த 3 நாட்களாக இப்பொழுது தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய காலை, மதியம், இரவு உணவுகள் மற்றும் சுகாதார வசதிகள் மற்றும் இதர வசதிகள் நலம் விரும்பிகள் மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்தப்பட்டு எதுவித குறையுமின்றி செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. மற்றும் இந்த நிலைமை நீடித்தால் இன்னும் 2-3 தினங்கள் இவர்களை இங்கே வைத்திருக்க வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்படும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அந்த வகையிலே எதிர்வித இடர்பாடுகளுமின்றி சகல அமைப்புகளுடன் ஒத்துழைப்புடன் இந்த முகாமை நாங்கள் வெற்றிகரமாக நடத்தி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கின்றது. கடலுக்கு மண்டமில்ல ரோட்டுமில்ல இது சம்பந்தமா இப்ப இந்த ரோட்டுகளில் பாதைகளில் போடல அது போடாமே ஓட்டம் இல்லை வந்து பாருங்க
அந்த வீடு அப்படியே வாழ்ந்த மழை வெள்ளம் அப்படியே மின்சார வசதி எல்லாம் எப்படி இருக்கா உங்களோட கிராமத்துக்கு? வயிற்று கையெழுத்து வந்தனால வயிற்று இல்லை இப்ப இந்த இடத்துல இருக்க உங்களுக்கு வந்து எவ்வளவு சேஃபா நீங்க எவ்வளவு பாதுகாப்பு சாப்பாடு ஐயா இந்த வந்து நாலு கிராமத்து வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு சம்பந்தமா முழங்குடை எங்களுக்கு மண்ணை போட்டு நோட்டை போட்டு என்னோட வாங்கியப்ப நான் என்ன வீட்டறிக்க வந்து போகல என்னோட வாங்க நல்ல வீட்டை காட்டுங்க சாமா கடையில சாப்பிட்ட வாங்கி மண் எடுத்து ரோட்டுல வண்டி காய்ச்சி குடிக்கிறவங்க அரசாங்க வேலை இங்க இருக்கிறாங்க அந்த தொழில் வந்து என்ன மாதிரி வருஷ வருஷம் வந்து இந்த பிரச்சனை வந்து ஏற்படும் தானே வெள்ளங்கள் மழை வந்து ஒவ்வொரு வருஷமே இந்த பிரச்சனை வந்து ஏற்படுகொண்டே இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க 5 வருஷத்துல கூட வந்து இப்ப அந்த விதிகளை அமைக்கணும் நிலங்களை வந்து பொறுத்த மழைக்க குடி போகணும் மழைக்க குடி அம்மா கீழே குடிக்கிறவங்கள காலம் ஒண்ணு அம்மா இவங்கள பள்ளிக்கூடத்துல முடிஞ்சாங்க தங்களுக்கு ஆரோக்கியம் ஒரு அம்மா அந்த அம்மா தேர்தல் காலத்துல வந்து அரசியல் அது எல்லாமே ஓட்டு வந்திருப்பாங்க அரசியல் இப்பத்தி இல்லாம வந்து அவைக்கு அறிவிக்கப்பட்டு அவர் பார்த்திருக்கணும் மரம் வீட்டுக்கு வராது எங்களுக்கு அவரும் எங்களை கொண்டு வந்து எங்களை யார் நாங்க உங்களை பாடுறோம் எங்களை மக்கள் எங்களை கொண்டு வந்து பாட கடந்த சில நாட்களாக பெய்து வந்த கனமழை வந்து இந்த கிராமமே முற்றுமுழுதாக பாதிக்கப்பட்டிருக்கு. நிலைமை வந்து அப்படி இருக்கு. சாதாரணமாக வந்து ஒவ்வொரு வருஷமே இப்போ இந்த பிரேசில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எதிர்நோக்கிற பிரச்சனை வந்து வெள்ள நீர்
வீடுகளில் அடிக்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இது சம்மந்தம் வந்து நிறைய பேரிடம் வந்து தெரிவிச்சிருக்கிறதா வந்து என்னென்ன சொல்லியிருக்கணும். அது சம்பந்தமான விஷயங்கள் இவரோட நிலைமை வந்து எப்படி இருக்கின்றதை பார்க்கறத இப்போ போய்கொண்டிருக்கிறோம். வாங்க. அப்படின்னு சொன்னால் இதுதான் கிராமத்தினுடைய உட்பகுதியாக மக்கள் சொல்லியிருந்தோம். அது இது ரோட்டில் இல்லை, இது வந்து ஒரு கடல் சார்ந்த சொல்கிறது. எங்களோட பகுதி அப்படி இருக்காங்க. இப்போ இந்த ரோட்டுக்குள்ள எங்கே செய்யறது? பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்கள் இருக்க முடியுமான்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்கு. இது வந்து இன்றைக்கு வந்திருக்கிற காலகட்டம் தாமதம் உண்டபடியால் வந்து ஒரு துளவான வெள்ள நீர் வடிநிலை இருக்குது. ஆனால் இது வந்து ஒரு 2 அல்லது 3 நாட்களுக்கு வந்து பார்த்துருந்தோம்னு சொன்னால் வீடுகளுக்குள்ளேயே வந்து எக்கச்சக்கமான இப்போ ஒரு அம்மாண்ட வீட்டை தான் போகிறோம். இப்போ அந்த அம்மாவுடைய வீடு வந்து எப்படின்னு கேட்டால் அறைகள் இப்போ அவருடைய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு சூழ்நிலையே இல்லாத ஒரு என்னதான் இருக்குன்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்கிறா. வல்லம் நாங்கள் ரவா பொடிகளை கொண்டு இந்த வள்ளத்தில் தான் திரிஞ்சினாங்க. முந்தா நேரத்தில் இருந்து பெஞ்ச மழைக்கு திரிஞ்ச வல்லம் வந்து அன்னைக்குது. இப்போ பூவைக்கை தான் போக போகிறோம். அதுக்கேற்ற கலையை முடிக்க இந்த வெள்ளத்தோட வந்துடும். இப்போ புள்ளிகளுக்கெல்லாம் இப்போ இந்த தண்ணி வந்துனாலும் இப்போ வீடு கழிவுனாலும் கிருமி போகாது. அந்த அது வந்து குப்பை ஓட்டுவாங்க. செட்டு ஆக்கள் இந்த கழிவுகளில் இருந்து மாட்டு கழிவுலேருந்து கோழி கழிவுலேருந்து முழு கழிவு இதுக்கான் வருது. இதில் வெள்ளத்துக்கு அவ்வளோ ஒளிஞ்சிரும். அந்த பாருங்க அந்த வீடியோவில் இருக்க எடுத்து காட்டுங்கன்னா அதாவது வந்து 2 கிராமம், அதாவது வந்து 35 ஒரு கிராமம், 36 ஒரு கிராமம். மூலமாக தான் வந்து பள்ளக்காணிக்கு தான் வீடு தந்தவியல். நான் அது வந்து அவையெல்லாம் மண் பறிக்கும் தந்தவியல் எல்லாம் தந்து எங்களுக்கு மண் 10ஆம் அளவில் தான் நம்ம அவங்கள பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்னும் மக்கள் வெள்ளத்தோடையும் அதோட உடுப்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. உடுப்பு பள்ளி கப்பலிகள் புத்தக கொப்பிகள் எல்லாம் சீரழிந்து போயிட்டு. அதாவது இது 2ஆம் கட்டம் நடந்திருக்கு. முதலும் ஒரு கட்டம் நடந்து போனாங்க. இது 2ஆம் கட்டம். இனிமேலும் அனர்த்தங்கள் வரும்ன்ற ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. வராதுன்னு சொல்லல வரும். நேரம் இங்கே போகிறமோ இங்கே வாரமோ கடவுள் சித்தம். இந்த அம்மா வார பாருங்க, இயலாத அம்மா, இயலாத கட்டம், இயலாத
தகுதிகளுக்கெல்லாம் நினைவானே இருக்கிறது. இந்த பாருங்க, இந்த பள்ளத்துல மண்ண போல இருக்குது. இது வந்து ரோட்டும் இல்ல, இது வந்து ஒரு அந்த வீட்டு ரோட் அந்த தண்ணிகளெல்லாம் போய் வரணும். போஸ்ட் லைட் இருக்குல்ல, அதான் பாதை. போடையில போஸ்ட் போட்டுக்காக தான் ரோட் பாதை. பாதையும் அதுவும் அதுதான் பாதை இல்லை, அதே கடல் அதான் எங்களை தெரியல. எத்தனை வருஷமா எங்களோட மக்கள் வந்து இவ்வளவு மக்களால் பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றது இந்த வெள்ளத்தினால அனைத்துத்தால பாதிக்கப்பட்டு இவ்வளவு மக்கள் 100 குடும்ப குடி மக்கள் மொத்தமாக 300 சொச்ச குடும்பங்கள் இந்த கிராமத்துக்கு இருக்கு. அதில் வந்து 150 சனத்துக்கிட்ட அந்த முகாமில் தங்கி இருக்கணும். மற்ற சனங்கள் அங்கதான் போயிடும். இருக்க மாட்டேன்னு போயில அங்கே இருக்கணும். மற்ற உடுக்கோல் பார்க்கறதுல தான் வீட்டை வந்து போயிருந்தாங்க. இரவில் மட்டும் அங்கே தங்கி பகலில் வந்து வீடெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் சுத்தம் பண்ணி தான் போயிடும். இதுவும் ஒரு வீடு தான். பாருங்க, இதுக்கு வீடு திட்டம் கொடுக்கல, தானியம் மட்டும் கொடுக்கல, வீடு கொடுக்கல, கட்டி கொடுக்கல, தண்ணி தான் நிற்கிறது. எல்லாரும் அங்கே இருக்கிறோம். அங்கே ராமஜான் வந்தவர், தேவானந்தம் வந்தது, அமைச்சர்லாம் வந்து எங்களோட கிராமத்தை வந்து பார்த்துட்டு போனது. பார்த்துட்டு போய் நாங்கள் கேட்டுறாங்க இந்த மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ரோட்டை போட்டு இந்த குஞ்சு அளவுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு ஒரு வாகனத்தை ஒழுங்கு பண்ணி தான் கேட்டுறாங்க. உதவி செய்யலைங்க, மக்களுக்கு ஒரு உதவி செய்யல. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கெல்லாம் இங்க இருந்து பள்ளிக்கூடம் கொட்டாடி மகாவித்தியாலயம் மற்றது யாழ்ப்பாணம் வேம்படி பள்ளிக்கூடம் போயினோம். மற்றது நவாலி சென்ட் வில்கியஸ் பள்ளிக்கூடத்துக்கு போயினோம். மற்ற மாணிப்ப எல்லாத்துக்கும் போயிக்கல. எங்க நம்ம பிள்ளைகள் இந்த வெள்ளத்துக்கு அலைன்னு போறோம்னு யோசிப்பாரு. சாதாரண நாட்டுல இருந்து என்னத்துல போக வேண்டிய நிலை இருக்கு. நாங்க பஸ் எல்லாம் கூட்டிட்டு எங்களுக்கு தனியா விட பயம். என்னென்ன நடக்குன்றது நாட்டுல என்ன நடக்கு ஒரு கடத்தல் ஒன்று வந்து பிள்ளைகள் கடத்துறாங்க. எல்லாம் பயத்துல போயில என்ன பயத்து கடத்துறாங்க போயில. அதனாலதான் நாங்கள் இந்த பிள்ளைகளை நாங்களா கொண்டு எல்லாம் பள்ளிக்கூடத்தை கொண்டு பள்ளிக்கூடத்தை கூட்டிட்டு வரோம். இந்த வெள்ள நிவாரணம் அப்படின்னு பள்ளி வந்து அரசாங்கத்தில் எங்களுக்கு வெள்ள நிவாரணம் இன்னும் கொடுக்க போற இல்லை. சுகாதார வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மருந்து சொல்லி 1 கிழமை அடிச்ச மருந்து 40 சொல்லிட்டு அதை விட்டுட்டு அதை வந்த ஸ்டால்ல அடிச்சது. இப்போ கொஞ்சம் ஒரு சில வீடு செய்யறதுனால நீங்க சும்மா நூல்ல வந்து பாருங்க, இப்படி ஒரு 15,000 நம்மளோட வளவழக்கா வீட்டுக்கு அனுக்கும். ஒரு கொண்டாட ஒரு இதுவா பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த ரத்தத்துல கிருமி இந்த வந்து நாங்க வந்தா எந்த பிள்ளையே நான் இப்ப பூனலமா வாழ வச்சேன். டிக்கெட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு மருத்துவம் செய்யணும்னா எங்க போக முடியும்? நாங்க யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போடுறாங்க. அதுவும் அவசரம் உண்டாக இரவுல அதுவும் சில நேரம் பண்ண மாட்டாங்க. நாங்கள் பள்ளிக்கூட பிரச்சனை என்னன்னு சொன்னா இங்க இருந்து நாங்கள் பள்ளிக்கூடலாம் படிக்க முடியுது. அதை விட இன்னும் ஒரு 5-6 எங்களை ஒரு 10-15 ஸ்கூல்ல படிக்கலாம். நாங்கள் இங்கேருந்து பஸ்ஸில் தான் ரோட் பஸ்ஸில் தனியார் பஸ்ஸில் சிடிபியில் வந்தோடனே வேகமாக ஓடுறதுனால சிடிபியில் பிள்ளைகளை பயப்படுது. என்னென்னு சொன்னால் நிப்பாட்டுன்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் தூரத்தில் வந்து நிப்பாட்டினாங்கன்னா பிள்ளைகள் அந்த மலை தொட்டுட்டாங்கன்னா மறந்து டவுனை சுற்றி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் பின் ரோட்டில் இறக்கி விட்டு வரோம். அதுகள் எங்கே போகிறோன்னு தெரியாமல் அந்த பிள்ளைகள் தக்குமுக்கு பாட்டு பிறகு ஆக்கள்லாம் கொண்டு வந்து நம்மளை சிக்கனம் சேர்ந்து இறக்கி விட்டு அதிலே இருந்து பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை வந்து போறேன்.
இன்னும் கொஞ்சம் கூட இருக்கு. இந்த ரோட்டு வந்து இந்த இது வந்து இரவுல வந்தாருக்கு பள்ளம் அந்த பள்ளத்தை காட்டுவோம் அவங்களுக்கு சூன் பண்ணி எடுங்க அந்த இருக்கு பள்ளம் அந்த பள்ளத்துல நாங்க இங்க இருக்கிற ஜனங்களை கொண்டு போனாங்க அங்கால இந்த இப்ப வந்து அம்மா இருக்கிறாள் இதே மாதிரி அவாக்கு ரோட்டே இல்லை 2 3 4 ரோட்டு 5 ரோட்டு பாதிக்கப்பட்டு கிடக்கு இந்த பாதிக்கப்பட்ட 5 ரோட்டை ரோட்டு போடவே கம்பி கடை அந்த போஸ்ட் கட்ட ரோட்டு போடுவதற்கான ஏதோ ஒன்று இல்லை இதுக்குள்ள ரோட்டு போடுறதுக்கான படம் இல்லை இந்த போஸ்ட் லைன் பாரது தான் ரோட்டு ஆனா உண்மையில அதுக்குள்ள பாரதே இல்லை சார் ஆரம்பத்திலே வேற ரோட்டே இல்லை அப்படியே தான் எங்கள் மக்கள் பாதிக்கப்பட்டு இறங்கி போயிடாது இறங்கினால் இந்த கருத்து முட்டை தண்ணி தான் இந்த இதுக்குள்ள அனைத்து அமைச்சமாரும் வந்து பார்த்து நாங்கள் இதை செய்தரலாம் என்று இந்த அமைச்சமாரெல்லாம் சொன்னார்கள். அதனால் வந்து அமைச்சர் ராமலிங்கம் சிவானந்த வந்தது மற்றது இந்த சதீஷ் ஸ்ரீனிவாசோட கட்சிக்காரன் வந்து எல்லாரும் ரோட்டு இந்த ரோட்டு பாதிக்கப்பட்ட ரோட்டை நாங்களுக்கு குழு வைத்து தாரம் வந்து சொன்னாங்க. ஆனால் இது வந்து என்னென்னு சொன்னால் தங்களை வந்து நீங்கள் போட்டு தங்களை வெளில நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். ஆனால் இது அது ஒன்று செய்கிறது எங்களுக்கு செய்யவில்லை. இப்போ வந்த ஜனாதிபதியும் என்னென்ன செய்கிறாரோ கடவுளுக்கு தான் மண்ணுகளை பார்த்து உதவி செய்யணும். இப்போ வந்து ஜனாதிபதியாக தான் நாங்கள் அளவுக்கு மண்ணடிச்சு மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமானம் தர தேவையில்லை ஒன்றும் தர தேவையில்லை காணிக்கு வளவுக்கும் ரோட்டு அந்த வாசனை நிலையங்களும் செய்து இந்த இது ரோட்டுக்கு மண் போட்டு காணிகளுக்கு மண் போட்டு வந்தால் ஜனாதிபதி அதைத்தான் நாங்கள் ஜனாதிபதியை ஐயா பாராளுமன்றத்தில் காய்ச்சிருக்க மக்களுக்கு செய்யணும் உதவி செய்யணும். அவர் வந்து பார்க்க சொல்லுங்க, பார்த்து இந்த மக்களுக்கு உதவி செய்ய சொல்லுங்க. இந்த இப்படியே பாருங்க, இப்படியே இந்த ரோட்டை அப்படியே பார்த்து கொண்டு போகும். பொது மண்டபம் அதாவது கல்லுண்டாவது மற்ற பொது மண்டபம் சமச நிலைய மண்டபம் பொது மண்டபம் சரியான இதில் போகிறேன் ஓட்டு மாட்டு ரோடு சரியான இதில் போகிறேன் ரோட்டு இருந்தால் வரேங்க நான் பள்ளத்தில் இந்த ரோட்டு நகராது குட்டியில் வந்து இந்த இதுதான் கிணறு அண்ணே கிணறும் தண்ணி தண்ணி கடையும் கட்டுறாங்க வாங்கிட்டு உள்ள இதுக்கு முதல் வந்து எங்க போயிருந்த நீங்கள் இப்ப இதுக்கு முதல்ல ஏற்பட்ட அதுக்கும் இந்த மண்டபத்துல
அப்பயே இந்த இது இருக்கு. ஓ அப்பளே இது நாங்கள் வந்து ஒரு வருஷத்தால கட்டினோம் கட்டாவளி கட்டிச்சு கட்டி இப்போ அந்த 3ஆம் வீடாடி நாங்கள் நடு ரோட்டில் தான் அந்த இது நாங்கள் வந்து 2 வருஷத்தால இதை கட்டிட்டீங்க. ஆனால் இது முன்னாடி நாங்கள் நடு ரோட்டில் 3ஆம் வருஷம் பிரமிந்து அங்கே போயிருக்கு. இன்னொன்று ஒரு 2003 வந்துருக்கேன். 2021-22 தான் அதெல்லாம் மிஞ்சி போயிருந்தாங்க. இந்த கல்லுண்டை பிரதேசத்துடைய நிலைமை வந்து இதுதான். அதிகமாக சொன்னால் காணொலியில் வந்து நாங்கள் ஒரு சிலரை வந்து நேர்காணல் செய்திருந்தாலும் கூட தமிழக வந்து ஒரு கிராமம் வந்து எங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, மக்களுடைய நிலைமை என்ன, தற்போது எப்படியான நிலையில் பசிக்கணும்ன்றதனுடைய முழுமையான விவரம் வந்து காணொலியில் வந்து இருக்குது. எங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வந்து இவர்கள் கேட்கின்ற பிரதானமாக உதவி வந்து நம்மளோட போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் வந்து பிரதான வீதிகள் வந்து அமைக்கப்பட வேண்டும். அதே மாதிரி வந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பிரச்சனை வந்து குடிநீர் பிரச்சனை, சுகாதாரம் சார்ந்த விடயங்கள். அதை வந்து சாதாரண வெள்ளத்திலும் கூட வந்து மக்களை வந்து இந்த இடத்துல இருக்கவோ அல்லது போக்குவரத்து செய்யவோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை செய்கிறதுக்கோ ஏற்ற வகையான சூழ்நிலை இல்லை என்பது வந்து தெளிவாக தெரிகிறது. கடந்த 5 வருடம் 6 வருடமாக இந்த மக்கள் இந்த இடத்துல வந்து இருந்தாலும் கூட நல்லது அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் வந்து அரசாங்கமாக இருக்கலாம் அல்லது பொது நிறுவனங்கள் இருக்கலாம் அல்லது தனியாராக இருக்கலாம் பின்னிற்காடு என்றுதான் மக்களுடைய குற்றச்சாட்டு வந்து அதிகமாக இருக்குது. தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிய அரசாங்கத்திலாவது வந்து தங்களுடைய முடிவு கிடைக்குமா என்ற ஒரு இயக்கத்தோடு இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பார்ப்போம் இப்போ அவருடைய நிலைமை வந்து அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்ய போகின்ற விஷயங்களை வந்து பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டியிருக்கும். மற்றொரு காணொலி சந்திப்போம். நன்றி.